விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் அவங்களுக்கு வீடு கட்ட யோகம் இருக்கா? அந்த வீடு கட்ட யோகம் கிடைக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்ன்றத நம்ம டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு மிகுந்த ஒரு யோகமான ஆண்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஆண்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. கடந்த ஆண்டே நிறைய பேர் வீடு மாற்றங்களை செஞ்சிருப்பாங்க. இந்த ஆண்டு வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த 2026 உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா அந்த வீடு நீங்க பழைய வீடு ஏற்கனவே கட்டிய வீடை நீங்கள் வாங்கும் போது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். சோ புதிய வீடை காட்டிலும் அதை நீங்க ஏற்கனவே கட்டி முடித்த வீடை ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி புதிய வீடாக நீங்கள் வாங்கும் போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ல வந்து குடியேறி இருப்பாங்க. வீடு மாற்றங்கள் இது எல்லாமே 2025 நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கும். இந்த ஆண்டு மேலும் அதை விரிவாக்கம் செய்யும். இதுல நிறைய பேர் என்னன்னாக்கா இந்த வீட்டுல வந்து பூஜை அறையில் நெய் விளக்கை ஏற்றணும் எல்லாம் இது பண்ணுவாங்க. நெய் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வார்கள். நெய் விளக்கு ஏத்தலைனாலும் நீங்க ஏற்றி வழிபாடு செய்யுங்க. பூஜை அறையில குறிப்பா பூஜை அறையில வந்து இந்த தங்கம் சார்ந்த விஷயங்களை வைக்காதீங்க. சரிங்களா? சில பேர் என்னன்னாக்கா தங்கத்துல அந்த ஏதாவது ஒரு மாலை போட்டு பூஜை அறையில வச்சிருப்பாங்க. அதை எல்லாமே இந்த ஆண்டு எடுத்துருங்க. நீங்க இந்த ஆண்டு பாதிக்கு அப்புறமா வைக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எது சில நேரங்கள் நன்மையை கொடுக்குது அதுவே ஒரு அழுத்தத்தையும் கொடுத்துரும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து தங்கத்தின் மேல ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்போதும் தங்க நகைகளை பத்தி பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியமா வாங்கி சேமிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். நிறைய இந்த சீட்டு போட்டு தங்க நகை வாங்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் ஈடுபடுவோம். தங்க நகை பெரும்பாலும் தங்க நகைக்கு எல்லாருக்கும் ஈர்ப்பு உண்டு. ஆனா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தைகளால மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குழந்தை பேர் என்ற விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அப்ப குழந்தை பேருக்காக முயற்சி செய்வங்க நீங்க என்ன பண்ணனா ஜூன் மாதத்துக்கு பிறகு முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் என்பது இருக்கு. கணவன் மனைவி உறவு திருமணம் சார்ந்த விஷயம் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குடும்பமே களைச்சு விட்டுரும். குடும்பத்தோட எதிர்பார்ப்பு காரணமாக திருமணம் என்பது தடைபடலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமண தடைகள் வந்து வருவதற்கான விஷயம் அதுக்கு காரணமே குடும்பமா தான் இருக்கும். இல்ல வரதட்சணை சார்ந்த விஷயம் எதிர்பார்ப்பு அந்த பொண்ணு கம்மியா படிச்சிருக்கு, இல்ல இவ்வளவு படிச்சில்ல அந்த பையன் வரன் என்பது படிப்பு சரியில்லை, குடும்பத்தோட நிலை சரியில்லை, இல்ல வருமானம் கம்மியா இருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களுக்காக திருமணங்கள் தடைப்பட வாய்ப்பு இருக்கு. அதை உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பரிசோதனை பண்ணி செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்க ஒரு ஜோதிடர்கிட்ட உங்களோட சுய திருமணம் சார்ந்த விஷயத்தில் சில குழப்பங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல என்னன்னாக்கா கணவன் மனைவி உறவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா இருக்கும். அதனால என்னன்னாக்கா கணவன் மனைவி உறவை வலுவாக்கணும்னா மௌன விரதம் இருந்துக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா உங்க கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சுன்னா அந்த நேரத்துல நீங்க யாராவது ஒருத்தர் அமைதியை காத்துட்டு போயிட்டீங்கன்னா குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். இல்லை என்றால் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு வந்து கோர்ட்டு படிக்கிட்டு ஏறுவதற்கான வாய்ப்புகளை கிரக நிலைகள் ஏற்படுத்துது. நல்லா புரிஞ்சுக்கணும் விருச்சிக ராசிக்கு. நீங்க உங்க வீட்டுக்காரையோ இல்லை உங்க மனைவியோ குறை சொல்லக்கூடாது. இந்த விஷயத்தை தூண்டுவது கிரகங்கள் தான் என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவே ஒரு பரிகாரமா இருக்கும். அப்ப கிரகத்தை ஓவர் கம் பண்ணணும். ஏன்னா வெளியிலிருந்து ஒரு தூண்டுதல் வருவதனாலதான் நம்ம செயல்படுறோம். அந்த தூண்டுதல் வெளியிலிருந்து வருவது
என்ற உணர்வை ஏற்படுத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள எந்த ஒரு சண்டை சச்சரவு, உறவுகளுக்குள்ள கூட மகிழ்ச்சி இருக்கு. அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள இதுக்கான காரணம் கிரகங்கள் ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். 2026 உங்களுக்கு ஒரு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆண்டாக மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சுன்னா பழைய விஷயங்களை தூக்கி ஓரம் போட்டுருங்க. மனதில் இருக்கக்கூடிய பழைய அந்த கசப்பான விஷயங்களை தூக்கி ஓர வச்சுட்டு, தை பிறந்தா வழி பிறக்கிற மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற மாதிரி ஒரு புதிய ஒரு லைஃப்குள்ள என்ட்ரு ஆகுறீங்க என்ற உணர்வோட என்ட்ரு ஆகுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது பசு மாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுங்க, இல்ல கோ பூஜைகளில் கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த 2026 பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தும் சொல்லி விருச்சிக ராசிக்கார நேயர்கள் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டுகளை பகிர்ந்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.